ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு வித்தியாசமான பழம் அறுவடை பண்ணலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பட்ரோஸ் வந்து பார்த்துட்டு, அப்புறம் காய்கறிகள அறுவடை பண்றது உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா, அந்த செடியில பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ரோஸ் பூத்திருக்குதுங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த ரோஸ் இது மலர்ந்துனுங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா, இந்த கலர் வந்து அப்படி ஒரு அட்ராக்ஷனான கலருங்க. எப்படி நான் சொல்றதுன்னா, இது மணமும் சரி, கலரும் சரி, அவ்வளோ ஒரு சூப்பருங்க இது. எனக்கு இது பார்க்கும்போதெல்லாம் தாமரைப்பூ மாரிங்க. எனக்கு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோன்ற விஷயங்க. இதில பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த செட்டை கொஞ்சம் நல்லா தடிமனா நல்லா இருந்துச்சுன்னா, ஒரே செட்டையில 4 பூ கூட வருதுங்க. 4 மொக்கு வரைக்கும் வருதுங்க. ஒவ்வொன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே 1 வருங்க. ஒவ்வொன்னுத்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4ன்னு இப்படி மேக்ஸிமம் ஒரு 4 பூ வருதுங்க. நான் மொக்கு வைக்கிதுங்க. அதுக்கு மிச்சம் இன்னும் இதில வைக்கலைங்க. 4 பாருங்க. இதில கூட பாருங்க. நான் ஏற்கனவே பறிச்சுட்டேங்க. 2 இருக்குது பாருங்க இன்னும். இந்த மாரி நெறைய மொட்டு எடுக்குதுங்க இந்த செடி. நம்ப பூ பறிச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணி மட்டும் விடணுங்க. கட் பண்ணி விட அது தளஞ்சு, தளஞ்சு, தளஞ்சு நம்மளுக்கு நல்லா மொக்கு எடுத்துட்டே இருக்குதுங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா, நான் 2 வருஷமா வச்சு வளர்த்துட்டு வரேங்க. சூப்பரா மரமாட்டம் ஆயிடுதுங்க. கட் பண்ணி தாங்க நான் வளர்த்திட்டு வரேன். வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை பறிக்கலாம். அகத்திக்கீரையும் பார்த்தீங்கன்னா, மாடியில இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா, அகத்திக்கீரையில வந்து நெறைய கால்சியம் சத்து இருக்குதுங்க. அதாவது நம்மளுடைய உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற அத்தனை கால்சியம் சத்தும் இந்த ஒரே கீரையில இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த கீரையில வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குதுங்க. இந்த மூட்டு வலி, எலும்பு வலி அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அகத்திக்கீரைய வாரத்துக்கு ஒரு 2 டைம் எடுத்துக்கினா கூட நம்மளுக்கு வந்து போதுமான சத்து அந்த எலும்புக்கு கிடைச்சிருங்க. அந்த அளவுக்கு இந்த கீரை வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. அதனால தான் அத வந்து நான் வந்து தொடர்ந்து வச்சு வளர்த்துட்டு வரேங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த செடி பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரும் வச்சிருக்கிறேன் நானு. அதுவும் இப்போ வளர்ந்துட்டு வருதுங்க. அந்த மாரி இந்த அகத்திக்கீரை என்னுடைய மாடி தோட்டத்தில ஒரு அங்கமாவே வைக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா எது எது அதிக சத்து நிறைந்த கீரைகளோ, காய்களோ, பழங்களோ நான் வந்து விடமாட்டேங்க. அது என்னுடைய மாடி தோட்டத்தில இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி வச்சிர வேண்டியதுதாங்க. இல்லன்னா விதை போட்டு வளர்த்துவேன். அந்த மாரி என்னுடைய ஹேபிட்ஸே எப்படின்னா, எது அதிக சத்து நிறைஞ்சிருக்குதோ, அத வந்து நம்ம இயற்கை முறையில விளைவிச்சு, நம்ப சாப்பிடணுன்றது தாங்க என்னுடைய ஆசையே. அதனால தான் பார்த்து பார்த்து செடிகள வந்து வாங்கி வைக்கிறது, வளர்த்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனால தாங்க நான் வந்து இத்தினி பழச்செடியும் வளர்த்துட்டு வரேன். கீரைகளும் எல்லா கீரையும் வளர்த்ததுக்கு காரணமும் அதுதாங்க. இந்த மாரி கொஞ்சம் கட் பண்ணி விடணுங்க கீரை செடிய. இல்லன்னு வச்சுங்க, அது பாட்டுன்னு மரமாட்டம் வளர்ந்துட்டு போயிடுங்க. ஏன்னா, நம்ம வந்து 20 லிட்டர் பக்கெட்ல தாங்க நான் வச்சு வளர்த்துறேன். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு போதுமான சத்து அதுக்கு கிடைக்காதுங்க. ஹைட்டா போக போக. அதனால பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து கட் பண்ணி விடுறேங்க. ஏன்னா, இந்த அகத்திக்கீரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சீசன்ல வந்து உங்களுக்கு வந்து கள்ளிப்பிச்சு உழுதுங்க. அந்த மாரி சமயத்தில கட் பண்ணி விட்டுருங்க. செடிய ப ப பளிச்சுன்னு கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாரி கட் பண்ணி விடும்போது, உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதல்லேருந்தும் நம்ம செடிய காப்பாத்த முடியுங்க. 2வது நம்மளுக்கு கீரையும் நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருங்க. நம்ப கீரை நல்லா இருக்குது, இருக்கட்டும்னு சொல்லி விட்டோம்னா, கள்ளிப்பூச்சி தாக்கி அந்த கீரைகளும் வேஸ்ட்டா போயிடுதுங்க. செடியும் பட்டு போன மாரி ஆயிடுதுங்க. அதனால கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வருதுனாவே நீங்க ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. வாங்க பாருங்க, இவ்வளோ கீரை கிடைச்சிருக்குது பாருங்க. இது வந்து ஒரு வேளைக்கு போதுமான கீரைக்கு மிச்சம் சொல்லலாங்க. ஏன்னா, இவ்வளோ கீரை என்னால வந்து ஒரே முட்டா சமைக்க முடியாதுங்க. கொஞ்சமா தான் சமைப்பேன். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீலகுண்டு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பரான பிஞ்சு கத்திரிக்காங்க. அப்படிதான் சொல்லணும் இத. அவ்வளோ அழகா எலசுங்க இது. கத்திரிக்காங்க. எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கலான்னு சொல்லிட்டு எலசா பறிக்கிறேங்க. ஒரு சகோதரி சொல்லியிருக்கீங்க, மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு இளம் பிஞ்சு கத்திரிக்காய போட்டு சமைங்க நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, நான் அதையுமே ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸாவது போட ட்ரை பண்றேங்க. இல்ல வீடியோ வேணுங்க எனக்கு ரெசிபி போடுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதையுமே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. ஏன்னா எங்க ஏரியாவுல வந்து ஜிலேபி ஃபேமஸ்ங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதில தான் நான் வந்து கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து வீடியோவா போடுறேங்க. இல்லைன்னா ஷார்ட்ஸா போடுறேன் பாருங்க. ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விளக்கம்லாம் வராதுங்க. அது கொஞ்சம் வேகமா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கணுன்றதுனால, கொஞ்சம் வேகமா தாங்க போகும். நிறுத்தி நிதானமா வீடியோவா போடுங்க நாங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நான் வீடியோவாவும் குடுக்க ட்ரை பண்றேங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காவா பார்த்து பறிக்கிறேங்க. சூப்பரான கத்திரிக்காயெல்லாம் சொல்லி மாளாதுங்க. அந்த அளவுக்கு பாராட்டி தள்ளிட்டேங்க. வெள்ளப்பாகலையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க எனக்கு பாக்குறது. "வா!" அப்படின்ற மாரி தாங்க இருக்கும் எனக்கு. அதாவது நாம்ப ஒரு தண்ணீய மட்டும் தான் குடுக்குறோம். ஆனா, அந்த செடி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அன்ப எனக்கு வந்து வாரி குடுக்குதுன்னு சொல்லலாங்க. என்னுடைய செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, என் மேல அவ்வளோ ஒரு பாசங்க. காய்கள் வந்து அப்படியே இந்தா அள்ளி குடுக்குது. நான் குடுக்குறேன் சாப்பிடு அப்படின்ற மாரி, நான் கொஞ்சம் தான் தண்ணி குடுக்குறேங்க. ஆனா, அது எனக்கு பாசத்த அள்ளி குடுக்குற மாரி நெறைய விளைச்சல அள்ளி குடுக்குதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க காய்.
மிளகா நாத்து, தக்காளி நாத்துலாம் பார்த்தீங்கன்னா, போட்ட வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருங்க இந்த வீடியோ. நாத்து போடணும்னு ஆசைப்படுறவங்க வீடியோ வருதுங்க பாருங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்னா நான் நாத்து போட ஆரம்பிச்சுட்டேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்றவங்க நீங்களும் அத பார்த்து பயனடைங்க. ஏன்னா, மாடி தோட்டத்தில நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தொடர்ந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து வீடியோ குடுத்துட்டு தாங்க வரேன். சீசனுக்கு நம்ம கரெக்ட்டா விதைய போட்டு நட்டோம்னா தான், நம்மளுக்கு கொஞ்சம் அறுவடை நல்லா கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேங்க. சீத்தா செடி பாருங்க, சூப்பரா இப்ப பிஞ்சு வைக்குதுங்க. அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்த பிஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொட்டுதுங்க. பாருங்க பழம் பழுத்துருச்சுங்க. ஆனா குருவி கொத்திருச்சுங்க. நான் நல்லா பழுக்கட்டும்னு சொல்லி விட்டுருந்தேங்க. ஆனா வந்து குருவி வந்து இல்ல, இல்ல நான் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது டேஸ்ட் பார்த்துட்டு போயிருச்சுங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியலைங்க. குருவிக்கும் எனக்கும் தாங்க பயங்கரமா போட்டி போயிட்டு இருக்குது. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்தில முதல் முறையாக இந்த பழத்த நான் அறுவடை பண்றேங்க. பாருங்க தொட்ட உடனே கையோடயே வந்துருச்சுங்க. நல்லா பழுத்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி கடைசியா காட்டுறேங்க. பாருங்க. ஏன்னா இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்ததுங்க. வித்தியாசமான வரி வரியான முலாம்பழங்க இது. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செர்ரிப்பழம் பறிச்சுக்கலாம். இப்ப செர்ரிப்பழம்லாம் குருவி சாப்பிடுறது இல்லைங்க. எந்த ஒரு பழமும் என்னுடைய மாடி தோட்டத்தில ஃபர்ஸ்ட்ல வைக்கும்போது மட்டும் தாங்க நெறைய சாப்பிட்டு சேதாரப்படுத்துது. அது சாப்பிட்டு, சாப்பிட்டு பழகிருச்சுன்னா, அது வர்றதில்லைங்க. இப்ப அதே மாரி தான் இப்ப என்னுடைய மாடி தோட்டத்தில இப்ப வெள்ள நாவல வந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுவுமே போர் அடிச்சிருச்சுன்னா, அப்புறம் அதுவுமே சாப்பிடாதுங்க. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா, செர்ரிப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அப்புறம் அத்திப்பழம் சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் மாதுளம்பழத்த காலி பண்ணுச்சுங்க. அதுக்கப்புறம் சீத்தாப்பழம். இப்ப வந்து கொய்யா பழத்த சேதாரம் பண்ணுச்சுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள நாவல சேதாரம் படுத்துதுங்க. அந்த மாரி சீசனுக்கு சீசன் அந்த குருவி வந்து எல்லா பழத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டே இருக்குதுங்க. அப்படிதான் சொல்லணும் அத. ஒரு நாளைக்கு ஒரு 10 பழம் வெள்ள நாவல வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டா கொத்தி வச்சுட்டு போயிடுதுங்க. நான் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லன்ட்டு நான் கம்முனு விட்டுட்டேங்க. சரி நீ சாப்பிட்டது போ. மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி விட்டுட்டேங்க. செர்ரி பழமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்ப குருவி கொத்தாததுனால, பழம் ஃபுல்லா எனக்கு மட்டுமே கிடைக்குதுங்க. அப்படிதான் சொல்லணும் இத. உண்மையிலேயே இந்த செர்ரி பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அந்த புளிப்பும், இனிப்பும் எப்படி சொல்றதுன்னா, அது ரசிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய டேஸ்ட் தெரியும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா, அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய உண்மையான டேஸ்ட் நம்மளால சொல்ல முடியுங்க. அந்த மாரி இந்த செர்ரி பழம்னா அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா, அது எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா, ஒவ்வொரு பழத்தையும் அவ்வளோ ரசிச்சு நான் வந்து வைக்கிறேன், வளர்த்துறேன், சாப்பிடுறோம். அப்படிதான் சொல்லணும். ஆட்டு எருவு மட்டும் குடுத்துட்டு வரேங்க. மீறி போனா நம்ம வந்து லிக்விட் தண்ணி ஊத்துறோங்க இதுக்கு. லிக்விட் தண்ணி குடுத்தோம்னா நல்லா பூ எடுக்குதுங்க. அது வந்து பஞ்சமே கிடையாதுங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தி காய் இருந்தா பெருசா வரமாட்டேன்துங்க. சின்ன சின்னதா ஆயிடுதுங்க சைஸு. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா லிக்விட் தண்ணி ஊத்துவோங்க. அந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகுற வரைக்கும் விட்டுருவோங்க. பெருசான பின்னாடி தான் ஊத்துவோங்க. பாருங்க இவ்வளோ பழம் கிடைச்சிருக்குதுங்க இன்னைக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கடைகள்ல கிடைக்காத பழங்க. இந்த பழங்கள்லாம். சீசனுக்கு தான் கிடைக்குங்க. மத்த சமயத்துலலாம் நம்மளுக்கு இந்த செர்ரி பழம் கிடைக்காதுங்க. ஆனா நம்ப மாடி தோட்டத்துல வச்சு வளர்த்துறதுனால, எனி டைம் நம்மளால பழம் சாப்பிட முடியுதுங்க. வாங்க அத்திப்பழம் பறிச்சுக்கலாம். அத்திப்பழத்தையும் ஒண்ணும் சொல்றதுக்கே இல்லைங்க. சூப்பரா தளஞ்சு தளஞ்சு பழம் குடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, மாடியில இன்னும் 2 பழம் பழுத்துட்டு இருக்குதுங்க. அந்த மாரி எனி டைம் இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, பழம் இருந்துட்டே இருக்குதுங்க. இப்ப 3 செடி வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுனால, அ எனக்கு மாத்தி மாத்தி பழம் வருதுங்க. பாருங்க. குருவி வந்து என்ன அழகா கொடைஞ்சு சாப்பிட்டு போயிருக்குது பாருங்க. அதாவது அதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா, அத்திப்பழத்துக்கிட்ட வந்துருதுங்க. இருந்துச்சுன்னா வர்றதில்லைங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான அகத்திக்கீரைங்க. இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே வெயிலுக்கு பாருங்க அப்படியே துவண்ட மாரி ஆயிப்போச்சு பாருங்க கீர. ஏன்னா இது ஃபர்ஸ்ட்லயே அறுவடை பண்ணிட்டதுனால கொஞ்சம் அப்படியே துவண்டுக்குச்சுங்க. 3 வெள்ளப்பாகல், 1 மா முலாம்பழம், 3 வெண்டைக்காய் இருக்குதுங்க. கத்திரிக்காய் இன்னைக்கு கொஞ்சமா தாங்க கட் பண்ணேன். ஏன்னா கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தாங்க இந்த முலாம்பழத்துக்கு வேண்டி தாங்க இன்னைக்கு அறுவடையே பண்ணேன். அகத்திக்கீரைக்கும் முலாம்பழத்த அறுவடை பண்ணணுன்ட்டு தாங்க பண்ணதே. பாருங்க என்ன அழகா பழுத்து போய், எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க பழம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒன் பை ஒன்னா உங்களால பார்க்க முடியுங்க. அதுக்கு வேண்டி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான டச் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, மாடி தோட்டத்தில என்னென்ன வேலை செய்யலாம், என்னென்ன விதை போடலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியுங்க. அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருங்க பாருங்க. பாய்.